ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்கேஜிஎம் டெக்ஸ். போன வீடியோவில் வந்து நம்ம ட்ரோன் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் வாங்குறதும் ட்ரோன் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இந்த வீடியோவில் வந்து ட்ரோன் பாக்ஸில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கிட்னா என்னென்ன வரும், ஃப்ளேமோ காம்பவுண்ட்னா என்னென்ன வரும் பார்ப்போம். ட்ரோன் வாங்குறதுக்கு முதல்ல எந்த கேஸ் வராது, வேறு கேஸ் வரும். அது வந்துட்டு இந்த சாஃப்ட் பேக் மாதிரி வரும், இந்த சைஸாக இருக்கும். இது வந்துட்டு தனியாக அதுக்கடுத்து வாங்கின பேக். இது வந்துட்டு ஹாட் கேஸ். ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரோனை தரம் காமிக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் இது சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டும். இது வந்துட்டு ஹாட் கேஸு. இது உள்ளே என்னென்னலாம் வரும்னா, இது வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா அந்த இது ஓடிஜி வாங்கி போட்டது. இது கணக்கில் பாக்ஸ்லேயே வராது. இது இந்த ரெண்டு ஓடிஜியும் நான் இந்த ஓடிஜி வந்து நான் வீட்லேயே வச்சுருந்தது. இது வந்துட்டு ட்ரோன் கூட அந்த கேபிள் தொடர்ந்ததுனால இந்த ஓடிஜி வந்தது. தனியாக வச்சுருந்தேன். அதுக்கடுத்து இப்போது கண்ட்ரோலர் பார்க்கணும். இதுதான் வந்துட்டு இதோட கண்ட்ரோலரு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஜாய்ஸ்டிக் வந்துட்டு இந்த அடியில் வச்சுருப்பாங்க. அடியில் இருக்கிறத எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே தான் இருக்கும். அடியில் திரும்ப எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். அது வந்துட்டு ஒரு வாட்டி அமுக்கிட்டு இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு சவுண்ட் வரும். அப்புறம் வந்துட்டு இது ஆன் ஆயிரும். இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு ரிட்டர்ன் டு ஹோமு. அதாவது இப்போ ட்ரோன் எங்கே இருந்தாலும் ரிட்டர்ன் எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிரும். எந்த டேக் ஆஃப் பண்ணணுமோ அங்கே வந்துடும். இது வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். இது வந்துட்டு ட்ரோன் அந்த ரிட்டர்ன் டு ஹோம் ஆகிறதுக்கு. இல்லை இது வந்துட்டு இன்னொரு வாட்டிலாம் அமைக்கி திரும்ப இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஆன் பண்ணுற பட்டனை திரும்ப ஆஃப் ஆகிடும். இதே மாதிரி இந்த ரிட்டர்ன் டு ஹோமுக்கு வந்துட்டு இப்போ ட்ரோன் ஃபாஸ்ட்டாக போகுது, எமர்ஜென்சி பிரேக் அடிக்கணும் அப்படின்னா இதை ஒரு வாட்டி கொடுத்தா போதும். லாங் ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி கொடுத்தோம்னா நின்றுடும் அப்படியே எமர்ஜென்சி பிரேக். அதுக்கடுத்து மேலே வந்தோம்னா இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பட்டனு, இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு பட்டனு, அப்புறம் இந்த 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த ட்ரோனை பார்த்து இந்த போர்ஷன் வந்துட்டு ட்ரோனை பார்த்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, எங்கே பறக்குவாங்க. பின்னாடி அடுத்து வந்தோம்னா இங்கே இருக்குள்ள இந்த இடத்துல இது வந்துட்டு கிம்பிள் ரொட்டேஷனுக்கு. அதுக்கடுத்து கண்ட்ரோலர் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இது ஜாய்ஸ்டிக் இருக்குன்னா இந்த ஜாய்ஸ்டிக் வந்துட்டு ட்ரோனை ஃப்ரண்ட்டு கொண்டு போகிறதுக்கு பின்னாடி கொண்டு வர்றதுக்கு. இந்த 2 சைடு இருக்கிறதுக்கு வந்துட்டு இப்படி ட்ரோன் கொண்டு போகிறதுக்கு. இது வந்துட்டு அந்த ஹைட் ஏற்றுறதுக்கு. இது வந்துட்டு ஹைட் கம்மியாகும். இது வந்துட்டு இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி இருக்குன்னா ட்ரோனு இந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது. இப்படி தள்ளோம்னா இப்படி ரொட்டேட் ஆகும். இது வந்துட்டு அந்த அதே மாதிரி ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணோம்னா இந்த 2 ஜாய்ஸ்டிக்கையும் ஒன்று இந்த மாதிரி பண்ணணும், இல்லைனா இப்படி அவுட் சைட் பார்த்து இந்த மாதிரி பண்ணோம்னா ட்ரோன் அதை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். ஹை கைஸ், நான் வீடியோ எடுத்துட்டு கீழே தண்ணி குடிக்க போயிருந்தேன். பிரவீன் ஏதோ உள்ள லேப்டாப் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். இதுதான் கைஸ் நம்ம ஆஃபீஸு. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஸ்டோரேஜ் பிளேயர்ஸா? அப்புறம் என்னாச்சு? அதுல இருந்து அந்த கால் எடுத்து இதெல்லாம் மாத்திட்டியா? சரி, என்ன பண்றான்னு பார்ப்போம். மாத்திட்டு தான் இருக்கியா? ஓகே கைஸ், பாய். ஓகே, அடுத்தது வந்துட்டு ட்ரோனை பார்க்கலாம். ட்ரோன் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது மொத்தமே. கைக்குள்ள வச்சோம்னா இங்கே வந்து சைஸ் அவ்வளோதான் இருக்குது.
இவ்வளோ ரொம்ப சின்னது என் ஃபோனை வேணால் வச்சுக்காங்க. என் ஃபோனே சின்னது தான், அது அதோட எவ்வளோ சின்னதாக இருப்பாருங்க. அந்தளவுக்கு குட்டியான ட்ரோன் தான் இது. இதில் வந்துட்டு இதை மடக்கி வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா, இந்த மேலே இருக்கிறத வந்துட்டு இப்படி முன்னாடி பார்த்து 2 சைடும், கீழே இருக்கிறது வந்துட்டு எப்படின்னா இப்படி கீழே பார்த்து இப்படி இப்படி கீழே பார்த்து ரொட்டேட் பண்ணணும். 2 சைடு இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டோம்னா, இந்த முன்னாடி ஒரு கிம்பிளுக்கு ஒரு கார்டு போட்டிருப்பாங்க, அதை இந்த இடத்துல அப்படி பிடிச்சி இப்படி எடுத்தோம்னா வந்துடும். அதை வச்சுட்டு இதுதான் 3 ஆக்சிஸ். எந்த வகையில் 3 ஆக்சிஸ் சொல்லுவாங்க? 1 2 3 4 இது இப்போ இருக்கும் 3 வகை இதாகிறதுனால. இங்கே ஆமில் வந்துட்டு ஒரிஜினல் டிஜே ப்ராடக்டில் வந்துட்டு ஆமில் வந்துட்டு அதோட மாடலோட பேர் எழுதிப்பாங்க. அதுக்கடுத்து இது எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை மட்டும் சும்மா போட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இதான் சொல்லணும், அந்த கீழே ஒரே ஒரு சென்சார் இருந்ததுன்னா இதுதான் அந்த சென்சார், விஷன் பொசிஷனிங் சென்சார். இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன கேமரா. எதுக்குன்னா அந்த இப்போ கீழே வச்சுருக்கோன்னா இந்த இடத்த வந்துட்டு அது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போது ட்ரோன் இப்படி இல்லை இப்படி எங்கேயாவது நகருதுன்னா அந்த ஃபோட்டோ இன்னொரு வாட்டி ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது நகர்ந்து இருந்துச்சுன்னா ட்ரோனை திரும்ப ஸ்டெபிலைஸ் ஆகி நிப்பாட்டிடணும். மிச்சம் இதெல்லாம் என்னதுன்னா வெண்ட்டு பேட்டரி ஹீட் ஆகும் அதில். அதே மாதிரி வேறு எதுவும் இது வெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அதனால் நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான், டிஜே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும், இப்படி ஒரு சவுண்ட் வரும். அதுக்கடுத்து இதில் வந்துட்டு கீழே லைட் எரியும். இதுக்கடுத்து அந்த மினி 2ல் வந்துட்டு இங்கே இதில் வந்துட்டு கேமரா ஸ்டெபிலைசேஷன் பாருங்கள். இதில் தெரியாது, இது நான் ஃபோனில் வேணாம் நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ரோனில் அவ்வளோதான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு அந்த 249 கிராம்ன்றதை வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ட்ரோனோட வெயிட் காமிக்கிறதுக்காக. இந்த ட்ரோனுக்கு வந்துட்டு லைசன்ஸ் தேவையில்ல, போன வழியிலே சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்தது வந்துட்டு இதோட பேட்ரி, இதில் 2 பேட்ரி இருக்குது. இந்த ட்ரோனுக்குள்ளே ஒரு பேட்ரி போட்டிருக்கோம். அது வந்துட்டு இந்த இடத்துல அமுக்கி இப்படி இழுத்தோம்னா வந்துடும். ட்ரோனுக்குள்ளே இந்த இவ்வளோ தான், மேலே ஒரு மதர் போர்டு கீழே ஒரு மதர் போர்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ இதை தனியாக கீழே வச்சிடலாம். ட்ரோனோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இமேஜ்னு தெரியல, ஆனால் இது வந்துட்டு லித்தியம் அயான் பேட்ரி. இதில் எத்தனை இமேஜ் கொடுத்துருக்கோம்? 2400 mAh பேட்ரி. அதே வந்துட்டு 8 என்னமோ போட்டிருக்கு வால்ட்டு பேட்டரியோட வால்டேஜு. இதே மாதிரி 3 பேட்டரி இருக்குது. இந்த பாருங்க, 3 பேட்டரி. ஃப்ளைமோர் காம்போ வாங்கினா இந்த 3 பேட்டரி வரும். இதோட சார்ஜிங் அப்பு வரும். ஆனால் அந்த சார்ஜிங் அப்பு வந்துட்டு இப்போது இல்லை, எங்கேயோ வச்சுட்டோம், தொலைச்சிட்டோம் முதல்ல. அதுக்கடுத்து இதை இங்கே தனியாக வச்சுருக்கோம். இது வந்துட்டு என்னதுன்னா லேனியார் கேபிள். இது வந்துட்டு நாங்கள் தனியாக வாங்கினோம். ஏன்னா இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு கீழே எங்கேயோ ட்ரோன் கிராஷ் ஆக போதுன்னா அந்த லேனியார் கேபிளில் அந்த ரிமோட்டை பிடிப்போமா இல்லைன்னா ட்ரோனை பிடிக்குமானே தெரியாது. அதனால தான் இந்த லேனியார் கேபிள் போட்டோம்னா அது ஆட்டுக்கு கீழே தொங்கிட்டே இருக்கும் அந்த ரிமோட்டு. நம்மளாட்டு போய் ட்ரோனை பிடிச்சிட்டு வந்துருந்தோம். வேறு எதுவும் இல்லை கைஸ். இதேவும் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் கிட் வாங்கியிருந்தோம்னா இந்த 3 பொருள் தான் வரும். பேக்கு கூட வராது நமக்கு. ட்ரோனு, ஒரு பேட்ரி, ஒரு கண்ட்ரோல், இது மட்டும்தான் வரும். அட்டைப்பெட்டிலாம் தருவாங்க. அட்டைப்பெட்டி, ஆமாம், அந்த அட்டைப்பெட்டி மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. அதனால் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஆமாம், அது 3/4 பேர் இந்த இதில் வாங்கியிருக்காங்க. சும்மா அந்த ஸ்டாண்டர்ட் கிட் கம்மியாக இருக்குன்றக்கோசரம் அதை வாங்கிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அதே மாதிரி ட்ரோனில் என்னென்னலாம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கோம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு ட்ரோன் வந்து என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேர் வந்து இந்த வீடியோவை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தான் நல்லது. ட்ரோனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ட்ரோனும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரோன் வந்து எப்படி எப்படி ஓட்டுறதெல்லாம் நாங்கள் சொல்லி ஓட்டி காமிக்கிறோம் கைஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ளைட் டுட்டோரியல், அதே மாதிரி ட்ரோன் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, உள்ள என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்ப்போம். ஓகே கைஸ்.